நாம் தமிழரின் தம்பிகள் வெர்சஸ் தாவேகாவின் டேஷ். மீட்டிங்காக ஆர்கனைஸ் செய்யப்பட்ட சேர், டேபிள், ஒட்டுமொத்தத்தையும் தண்ணீர் பாட்டில்கள் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ந்து கொண்டு செல்கிறத பார்க்கும்போது அதே நாம் தமிழரை எவ்வளவுதான் நம்மளுக்கு அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொண்டர்களுடைய இந்த ஒரு செயல் இருக்கு. நாம் தமிழரின் தம்பிகள் வெர்சஸ் தாவேகாவின் டேஷ். டேஷ் என்பதற்கு பல பேர் நீங்க கண்டிப்பாக தாவேகாவின் தற்கூரிகள் அப்படிங்கிற பேரைத்தான் யூஸ் பண்ண போறீங்கிறது என்னுடைய அனுமானம். நான் அந்த வார்த்தையை வெகுவாக கண்டித்து கொண்டே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர்களும் அந்த தாவேகாவினுடைய அந்த ரசிக பெருமக்களும் இன்றைக்கு அணிவகுத்து இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், கொள்கைகள் ரீதியாக ஒரு வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியின் சார்ந்த ஒரு உறுப்பினர்களோ தொண்டர்களோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொண்டர்களை வைத்து நாம் நிதர்சனமாக அந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியினுடைய கடைசி வரைக்கும் இணைந்திருங்கள், அது உங்களுக்கே தெளிவாக புரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த மாநாடு சில தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது. 234 தொகுதியினுடைய வேட்பாளரை திரு சீமான் அவர்கள் மேடையில் ஏற்றியிருக்கிறார். அதே சமயம் இன்றைக்கு தாவேகாவினுடைய பல்வேறு களங்கள்ல பல்வேறு விதமான அவர்களுடைய மேடைகள் என்றைக்குமே ஒரு விதமான தொண்டர்கள் நிறைந்த மேடைகளாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்களுடைய அதிதீவிரமான விஜயினுடைய அதிதீவிரமான ரசிகர்கள் மட்டுமே அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வந்திருந்ததும், அந்த பொதுக்கூட்டம் முடிந்து போகும்போது இது ஒரு அரசியல் கூட்டமாக இருந்திருக்குதா அப்படின்னு அதனுடைய ரிசல்ட் எப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். நாம் தமிழரினுடைய வீடியோவும் தாவேகாவினுடைய வீடியோவும் பொதுக்கூட்டம் முடிந்ததற்கு அப்புறம் அந்த இளைஞர் கூட்டங்கள் என்ன விதமான ஒரு ரிசல்ட்டை காமிக்கிறாங்க கடைசி அட் த எண்ட் ஆஃப் த ஷோ அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் தாவேகாவினுடைய தொண்டர்கள் தாவேகாவினுடைய ரசிகர்கள் என்ன விதமான மனநிலைமையில இருக்கிறார்கள். ஒரு அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாம் தமிழர் போன்ற கட்சியினுடைய செயல்பாடுகள், அதனுடைய தொண்டர்களுடைய வெளிப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குங்கிறது இந்த ஒரே ஒரு காணொளி போதும் அதை ரெண்டையும் பிரித்து காட்டுறதுக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு. காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப உங்களுக்கு தெரியுதா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தையும், அவர்களுக்கு என்ன விதமான அரசியல் சித்தாந்தமும் இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையா, இல்ல அதுல வெறுப்பு அரசியல் இருக்குதா, பிரிவினைவாத அரசியல் இருக்குதாங்கிற அந்த டீடைல் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் ஏதோ ஒரு சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குது, அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவிற்கு, நாம் தமிழர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள்னு இப்படி தமிழ் சமூகத்துல உருவாக்கப்பட்ட அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு ஆழமான கொள்கை பிடிப்பு இருக்கிறது தான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய அத்தனை மேல்மட்ட முதல் தலைவர் விஜயில் ஆரம்பித்து கீழே உள்ள அடி தொண்டர்கள் வரைக்கும் அவர்களுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் கேட்கும்போது அவர்களால் ஒரு தெளிவான ஒரு கொள்கை சித்தாந்தம் என்ன, அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இதுவரைக்கும் அவர்களால் தெரிவிக்கப்படவே இல்லை. அப்படிங்கிறதுக்கு உரிய உதாரணம் அவர்கள் பின்னாடி அனுபவித்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டமும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அருவருக்கத்தக்க அரசியலை எடுத்துக்கொள்ள போகிறவர்களா, இல்ல ஆரோக்கியமான அரசியலை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்கள் இந்த கரூரினுடைய சம்பவத்திற்கு அப்புறமும் தெரிந்திருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒவ்வொரு பொதுக்கூட்ட முடிவுகளையும் அவர்கள் உண்டு பண்ணக்கூடிய டேமேஜ் பொது சொத்துக்களுக்கும் சரி, தனியாரோட சொத்துக்களுக்கும், அந்த மீட்டிங்காக ஆர்கனைஸ் செய்யப்பட்ட சேர், டேபிள், ஒட்டுமொத்தத்தையும் தண்ணீர் பாட்டில்கள் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சு கொண்டு செல்கிறத பார்க்கும்போது இவர்கள் இன்னும் கட்டுப்பாடு
கட்டுப்பாடற்ற ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய, தியேட்டருக்குள்ள போனோட ஒரு படத்தை முதல் ஷோல போய் ஒட்டுமொத்த இருக்கைகளையும் ஒட்டுமொத்தமான அந்த தியேட்டரையே எப்படி நாராக கிழித்து தொங்க விடுவார்களோ அதே மாதிரிதான் அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு வர்றவர்களும் அப்படிதான் பண்றாங்க. சோ அப்போ தாவேக்காவினுடைய கொள்கை ஒரு பிடிப்புள்ள ஒரு இயக்கமாக இருக்கும் பட்சத்துல அந்த ரசிகர்கள் என்றைக்கோ அவர்கள் பக்குவப்பட்டு ஒரு அரசியல் சித்தாந்தத்துல அவர்கள் ஊறி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 2 வருடமாக ஆகிவிட்டது. அவர் எப்படி அவர்களுடைய தலைவருக்கே இன்னும் அவர்கள் என்ன கொள்கையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு சிந்தனை இல்லையோ, அப்போ அந்த ரசிகர்களுக்கு எப்படி அந்த அரசியல் மயமாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நாம் தமிழரை எவ்வளவுதான் நம்மளுக்கு அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொண்டர்களுடைய இந்த ஒரு செயல் இருக்குதுல்ல, மீட்டிங் முடிஞ்சோன்னா பத்திரமாக அவர்கள் சேர் அத்தனையும் அவ்வளவு அழகாக அடுக்கி கொண்டு சென்றது, அவ்வளவு கட்டுப்பாடுள்ள ஒரு இயக்கமாக திமுக அதிமுக பொதுக்கூட்ட மேடைகள் முடிந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல்ல முன்னோக்கி செல்கிறது அப்படிங்கிறத வெகுவாக நம்ம பார்க்க முடியுது. அது போல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி 1 லட்சம் பேருக்கு தான் அனுமதி வாங்கின இடத்துல 1 லட்சம் 2 லட்சம் ஆகி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல நாம் தமிழரனுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்ததாகவும் இந்த தேர்தல் அறிமுக கூட்டத்துக்கு வந்ததாகவும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. சோ எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு அங்கீகரிக்க கட்சியாக மாறி இருக்கிறதோ இன்றைக்கு அவர்கள் அரசியலினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியை எடுத்து செல்கிறார் திரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக நமக்கு புரிகிறது. சோ இன்றைய கால சூழ்நிலையில 2026 தேர்தல் மிக நெருக்கமாக நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தாவேகா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், அவர்களுடைய இளைஞர்களுடைய வாக்கு வங்கிகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்ற போது அதை நாம் வெகுவாக ரசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு காணக்கூடிய அந்த சித்தாந்தமான அந்த வாக்கு வங்கி அவர்களிடம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. ஏனால் இது கொள்கையின்பால் பிடிப்புள்ள ஒரு இயக்கமாக தன்னை பரிணாமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகா இன்றைக்கும் அது ரசிகர் மென்டாலிட்டியில தான் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கட்சி தலைவரே விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் நமக்கு காமிக்கிறது. 2026 நாம் தமிழரை வீழ்த்தி தாவேகா முன்னேறி செல்லுமா வாக்கு வங்கியில் அப்படிங்கிறதை உங்களை போல் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது இந்த தமிழகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கேடு விளைவிக்கும் என்பது என்னை போன்றவர்களுடைய பொதுவான ஒரு கருத்து. அரசியல் பக்குவப்படாத ஒரு கூட்டம் என்றைக்குமே ஒரு அழிவின் பாதைக்கு மட்டும்தான் இட்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு வட இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஒரு பஜ்ரங்கல் அந்த ஒரு விஹெச்பி போன்ற வெறுப்பு அரசியலையும் ஒரு விதமான ஒரு பதட்ட அரசியலையும் இருக்கக்கூடிய ஒரு கல்ட் மனப்பான்மையில இருக்கக்கூடிய வட இந்திய இளைஞர்களை போன்று இங்க தாவேகாவினுடைய இளைஞர்களையும் வெறும் இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷனான இந்த மாதிரி ஒரு ரசிகர் மனப்பான்மையில இந்த சேர் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வெளியேறக்கூடிய கூட்டம் முடிஞ்சோன்னு பண்ணக்கூடிய அந்த அரசியல் சித்தாந்தம் என்றைக்கும் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவுக்கும் நமக்கு மாற்றம் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.